வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொடி சம்பங்கி நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. சரி, இன்றைக்கி கொஞ்சம் தான் எட்டுச்சு, ரொம்ப எட்டலை, மேலே இருக்கிறதுனால எட்டலை. எனக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு என்ன இன்றைக்கி ஒரு அதிசயம்னா, இந்த கொடி சம்பங்கியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காய் ஒன்று வருது. இந்த விதை காய் இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதமாக காயாகவே இருந்தது. அப்படியே சரி, நானும் சரி காய்ச்சி கீழே விழுன்னு பார்த்தா விழலை. பார்த்தா இன்றைக்கி பார்த்தா கீழே விழுந்துருக்குது. இதனுடைய விதை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். காற்று மூலயமா பறந்து எங்கே பார்த்தாலும் பரவி நிறைய செடிங்க வரும். இதில் நிறைய செடி விதை வெளியில் ஏறிடுச்சு. இதில் பாதி விதை தான் இருக்குது. இதில் இப்போ ஓப்பன் பண்ணால் எல்லாம் பறந்து ஓடிடும். அதனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் என்னுடைய விதை. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஓப்பன் பண்ணேன். அதுலேயே நிறைய விதை இப்போ பறந்து ஓடிடுச்சு காற்றுல. இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதை நம்ம போட்டோம்னா இதுலேருந்து முளைப்பும் வருமா, செடி வளரும்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் ஒரு அக்காவை, இதுலேருந்து போட்டாலும் செடி வளருமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அப்போ நம்ம நிறைய விதை சேகரித்து வச்சுருந்து நம்ம நிறைய சீடு போட்டோம்னா நிறைய செடி வளர்க்கலாம். இதிலேருந்தே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைமு. நான் அந்த செடி பார்த்திங்கன்னா நர்சரி கார்டனில் தான் வாங்கிட்டு வந்து வச்சு அதிலேருந்து நிறைய பூங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 முழம் 1.5 முழம், ஒரு சமயம் நான் 2 முழம் கூட எடுத்தேன். நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணேன். நல்ல வாசங்க இந்த பூவு. இன்றைக்கி அதுலேருந்து நம்ம சீடும் எடுத்தாச்சு. ஏற்கனவே செம்பருத்தி சீடு போட்டு செடி வளர வச்சு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதையும் நம்ம வளர வச்சு இதனுடைய வீடியோவும் ஒரு நாளைக்கு இப்போ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.